தமிழகத்தோட 17வது சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்க ஒரு டிவிக்கு சேர்ந்தவங்க அவங்க தொகுதிக்கான பதவி பிரமாணத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவரோட பெரம்பூர் தொகுதியிலையும், அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் வி.எஸ். பாபு. கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவரை எதிர்த்து 8000 வாக்கு வித்தியாசத்தில் வி.எஸ். பாபு ஜெயிச்சிருக்காரு. சொல்லப்போனால் ரீசெண்ட் டைம்ஸில் வி.எஸ். பாபு அவர்களுடைய அந்த கையை வச்சு காட்டுற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில ஆளும் கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள், அதே மாதிரி எதிர்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள், அதிமுக ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே அவங்க தொகுதிக்கான பதவி பிரமாணத்தை எடுக்கும்போது அகர வரிசைப்படி பதவி பிரமாணம் நடந்திருக்கு. அதுல குறிப்பா கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வி.எஸ். பாபு அவர்கள் சபாநாயகமுடைய வந்து பதவி ஏற்கும் போது உதயநிதி அவர்களுக்கான கேமரா ஷாட்டை க்ளோஸ் அப்ல வச்சிருக்காங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, ஏன்னா தன்னோட அப்பா போட்டிட்ட தொகுதியில தான் அப்பாவை எடுத்து ஜெயிச்சு கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா கண்டிப்பா வி.எஸ். பாபு அவர்களை பார்க்கும்போது மு க ஸ்டாலின் அவரோட தோல்வி உதயநிதி அவர்களுக்கு மனநிலைக்கு வந்திருக்கும். பல வருஷங்களா தான் அப்பா போட்டிட்டு வென்றிருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே தான் அப்பா வந்து தோக்கடிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் வந்து கண்டிப்பாக எதிர்கட்சியில் உதயநிதி அவர்களுக்கு இருக்கும். அந்த ஒரு வெளிப்பாடோட நடந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமானவங்க விஜய் அவர்கள் தன்னோட கார் டிரைவருக்கு சீட் கொடுத்துருக்காரு, யாராவது கார் டிரைவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களான்னு கிண்டல் பண்ணாங்கல்ல, அப்படிப்பட்ட கார் டிரைவரோட பையனும் எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவரே ஓகேவா பதவி பிரமாணம் கையெழுத்து போடுமான்னு அவர் கேட்கும்போது விஜய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிருக்காரு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தமிழக சட்டப்பேரவைக்கான இந்த 17வது சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடந்திருக்குது. இது சும்மா ஆரம்பம் தான். இனி வரக்கூடிய நாட்களில் பட்ஜெட் பற்றியும், அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களில் ஆளுங்கட்சி எப்படி செயல்படுறாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு பல கேள்விகளை உதயநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை சேர்ந்தவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் கூடிய விஜய் அவர்கள் என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போறாருங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.